இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தலைவனையும் அவன் எடுக்கக்கூடிய முடிவு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் எப்படி மேலோங்கி செய்து அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். சூயஸ் கால்வா இது ரொம்ப எளிமையாக நம்மளால சொல்லப்படுது. ஆனா இதை உருவாக்குறதுக்கு ஒரு 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எகிப்தினுடைய அடிமைகளால இல்ல, எகிப்தினுடைய மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற கலை களஞ்சியம் வாய்க்கால் மூலியமாக உலகத்தினுடைய பாதை, உலகத்தினுடைய மேப்பே மாறி போய் நிக்குது. அப்படி என்ன சிரமப்பட்டு அந்த வாய்க்காலை கட்டினாங்க? யார் யாரெல்லாம் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டா? எகிப்தினுடைய நாசர் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் தேசியமயமாக்கினாரு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த வாய்க்காலை தேசியமயமாக்கினதுனால எகிப்துக்கு கிடைத்த நன்மை என்ன? இஸ்ரேல் தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்து எகிப்தை எப்படி அடிமைப்படுத்த நினைச்சாங்க? பிரிட்டனும் அமெரிக்காவும் இதுல எந்த வகையில விளையாண்டாங்க? பிரான்ஸுங்கிற அந்த ஏகாதிபத்திய சக்தி எப்படி எகிப்தை அடிமைப்படுத்தி இந்த சூயஸ் கால்வாயை திருட பார்த்துச்சு? எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவின் பக்கம் நாசர் போனாரா இல்லையா? நாசர்ங்கிறவரு நிஜமாகவே மாரடைப்பு வந்து இறந்து போனாரா இல்ல அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியா? டீடைல்டா பேசுவோமா? அரேபிய சிங்கம் நாசர் பிளஸ் சூயஸ் கால்வாய் பற்றிய வரலாறு வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்டமஸ் ஆஃப் சூயஸ் ஒரு மணற்பாங்கான நிலப்பரப்பு. பாலைவனத்துக்குள்ள எப்படிடா வாய்க்காலை கட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒரு காலகட்டத்துல கனவாவே இருந்தது. ஆனா அது சாத்தியம்தான். ஏன்னா செங்கடலையும் நைல் நதியையும் இணைக்க முடியும் அப்படின்னா நதியையும் கடலையும் இணைக்க முடிகிறது மாதிரி மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் ஏன் இணைக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வி ஆச்சரியக்குறியாக மாறிய போது சூயஸ் கால்வாய் திட்டம் உருவானது. சுருக்கமா சொல்லணும்னா பாலைவனத்துக்குள்ள கப்பலை ஓட்டணும். அதற்கான வாய்ப்பு கிமு 19ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த சூயஸ் கால்வாய் திட்டம். இந்த சூயஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய பெயர். அவங்க பிரான்ஸ் நாட்டுக்காரவங்க. நெப்போலியன் பிரான்ஸ் ஆண்ட காலத்துல இதை எப்படியாவது செயல்படுத்திடணும்னு அவர் திட்டம் போட்டார். ஆனால் அது நிறைவேறியது என்னவோ 1950 தொடக்க காலகட்டத்தில் தான். அப்புறம் ஏன் நெப்போலியன் தோத்து போனாரு? நெப்போலியன் எப்பயுமே ஜெயிச்சிருக்கணுமே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஆனால் நெப்போலியன் இதை செய்ய முடியாததுக்கு காரணம் அவருடைய படை தளபதி தான். அவரு செங்கடலுடைய உயரம் ஜாஸ்தியா இருக்கு, மத்திய தரைக்கடலுடைய உயரம் கம்மியா இருக்கு. அப்போ மேடான பகுதியில இருந்து பள்ளமான பகுதிக்கு தண்ணி ஓடி வந்துருச்சுன்னா அதுக்கு நம்மளே வாய்க்காலை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்பு வந்துடும். சாமி விட்டுருங்க. நெப்போலியன் அந்த திட்டத்தை கைவிட்டதுக்கு பிறகு யாருமே அதை செய்ய முடியாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா சூயஸ் கால்வாய் அப்படிங்கிற பிரான்ஸ் கம்பெனி எகிப்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு 1859 அதற்கான கட்டுமான பணிகளும் தொடங்குச்சு. ஆனா அது முடிஞ்சது என்னவோ 10 ஆண்டுகள் கழிச்சுதான். 1869 வரைக்கும் அந்த வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஆனா முதல் 6 ஆண்டுகள் முழுக்க முழுக்க மனித அடிமைகளை கொண்டு நடத்தப்பட்டது. ஒரு பாலைவனத்தை தோண்டி அதுல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அள்ளி போடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. தண்ணி வர்ற வரைக்கும் தோண்டுகடா அப்படிங்கிற கதை தான் அங்கே நடந்தது. எகிப்தினுடைய மன்னர் பாஷா அந்த காலகட்டத்தில் எகிப்தினுடைய மக்களை முழுமையாக இந்த பணியில ஈடுபடுத்தினார். சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கினார். பிரான்சினுடைய கம்பெனியா இருக்கக்கூடிய இந்த சூயஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா மாத்தினாங்க. பிரான்ஸும் எகிப்தும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு ஒரு 60 அடி அகலமும் 8 அடி ஆழத்துக்கும் இந்த சூயஸ் கால்வாயை முதல்ல கட்ட ஆரம்பிச்சாங்க. 5000 கிலோமீட்டர் உலகத்தை சுத்தி வந்து வர்த்தகம் பண்றதுக்கு பதிலாக இந்த மத்திய தரைக்கடலையும் இந்த வாய்க்காலையும் இணைச்சோம் அப்படின்னா 191 கிலோமீட்டர் மட்டுமே டிராவல் பண்ணி ஐரோப்பால இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எகிப்தோட இணைக்க முடியும் அப்படிங்கிற அந்த பெரும் திட்டம், அந்த பெரும் கனவு அப்படிங்கிறது நனவாகவும் மாறுச்சு. 2 புதிய நகரங்கள் இந்த வாய்க்கால்களுக்கு இடையிலேயே நகர்த்தப்பட்டது. சிட்டி ஆஃப் இஸ்மாலியா, சிட்டி ஆஃப் சூயஸ் அப்படிங்கிற 2 நகரங்கள் இன்னமும் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய நகரங்கள் உருவாகிறதுக்கு பிரிட்டன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த வாய்க்காலை தோண்டக்கூடாது, எங்களுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்துரும்
அப்படிங்கிற பயம் பிரிட்டனுக்கு இருந்தது. இதன் காரணமா ஒட்டமன் பேரரசையே கவிழ்த்தாங்க பிரிட்டன். 1869 ஒய்யாரமாக ஓபன் செய்யப்பட்டது பாட்ஷா அவர்களுடைய தலைமையில இந்த சுயஸ் கால்வாய் திட்டம். ஆனா எகிப்துக்கு பெரிய அளவிலான நட்டம் ஏற்பட்டது. பெரிய அளவிலான நாடு அதுல பாதாளத்துக்கு போச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சது. இதன் காரணமா எகிப்தினுடைய மன்னர் பாஷா 1869 இந்த சுயஸ் கால்வாய ஷேரை வித்துட்டார். அதுவும் 1875 44% ஷேர் விற்கப்பட்டது பிரிட்டன் கிட்ட. இதனால மக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிச்சாங்க. நான் கட்டினது என்னுடைய உழைப்புல விளைஞ்ச இந்த சுயஸ் கால்வாயை எப்படி நீ பிரிட்டனுக்கு தார வார்க்கலாம்னு சொல்லி அந்த பாட்ஷாங்கிற மன்னருக்கு எதிராக உராபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சி ஒண்ணு ஏற்பட்டது. ஆனா நம்ம ஊர்ல அதை அவுராபி புரட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. விளைவு என்ன தெரியுமா? எகிப்து பிரிட்டனுடைய அடிமையாகவே மாறுச்சு. 1922 எகிப்துக்கு பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சாலும் தொடர்ச்சியாக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு சுயஸ் கால்வாய் பிரிட்டனுடைய ஆதிக்கத்துல தான் இருந்தது. உலகத்தையே அடிமையாக்குனவங்க எகிப்தை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அதுவும் மக்களால உருவாக்கப்பட்ட அந்த சுயஸ் கால்வாயில பெரிய அளவிலான லாபத்தை பிரிட்டனே வச்சுக்கிட்டாங்க. 1952 எகிப்து மக்கள் புரட்சி செஞ்சாங்க. மன்னராட்சி முழுவதுமாக முடிவுக்கு வந்தது. எகிப்தினுடைய முதல் ஜனாதிபதி கூட மக்களுக்கு ஆதரவா செயல்படல. இதனால ராணுவத்துல இருந்து ஒருத்தர் கம்பீரமா புறப்பட்டு வந்து நான் இருக்கேன் இந்த எகிப்தை காப்பாத்த அப்படின்னு உள்ள நுழைஞ்சவர் தான் நாசர். இவரதான் அரேபிய சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைவனை சிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்கு. அந்த நாட்டை அவர் எப்படி வளர்த்தெடுத்தாரு, உலகத்தினுடைய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக எப்படி போரிட்டு அவர் ஜெயிச்சாரு, அது மட்டும் கிடையாது, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டினது இந்த நாசர் அப்படிங்கிற அரேபிய சிங்கம் தான். இன்னைக்கு சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லாம் ரொம்ப வளமான நாடுகளா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் எகிப்தினுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர் இந்த நாசர். அப்படிப்பட்டவர் எகிப்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்ததற்கு பிறகு இவர் யாருக்கு சாதகமா இருப்பாரு? ரஷ்யா பக்கமா இல்ல அமெரிக்கா பக்கமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுதுது. ஆனா அதுக்கு விதை போடக்கூடிய வகையில அஸ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டேம் ஒன்ன கட்டினாரு நாசர். இந்த புதியது ஒரு கட்டுமானம் நைல் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டது. அதனால எல்லாரும் நான் நீனு போட்டி போட்டு இவருக்கு ஆதரவா நிதி கொடுக்க முன் வந்தாங்க. அதுவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய சக்தியை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கட்டுமான உதவிகள் எல்லாத்துக்கும் அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 1955 எகிப்தின் வசம் இருந்த காசா, இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே பாலஸ்தீன், இது எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. அதுவும் சீனாய் மலை, சீனாய் பாலைவனம் வழியாக ஒரு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேர்ல எகிப்துல நடத்தப்பட்டது. அப்பதான் ரஷ்யாவின் பக்கம் சாஞ்சாரு நாசர். ஆயுதங்கள் கேட்டாரு அமெரிக்கா கிட்ட போய். ஆனா அமெரிக்கா கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நீ அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏண்டா வாங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறதுக்கான ஆயுதங்கள் வாங்குறோம் அப்படின்னு நாசர் கொந்தளிச்சு ரஷ்யாவின் பக்கத்துல இருந்து ஆயுதங்கள் வாங்கினார். செக்கோஸ்லோவியா மத்தியஸ்தம் பண்ணி அதற்கான உதவிகளையும் செஞ்சாங்க. அஸ்வான் அப்படிங்கிற டேம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கான நிதி உதவியை அமெரிக்கா கட் பண்ணாங்க. நீ என்னடா எனக்கு காசு கொடுக்கிறது? என்னுடைய சூயஸ் கால்வாயை நான் தேசியமயமாக்குறேன், ஒட்டுமொத்த உலகமும் இனிமே எங்க நாட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா காசு கொடுத்து உள்ள வாங்கடா அப்படின்னு நாசர் போட்டாரு உத்தரவு. அதுதான் சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்பட்ட தினம். 26 ஜூலை 1956 அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் நிகழ்த்திய உரைதான் இன்ன வரைக்கும் ஒப்பற்ற தலைவர்கள்ல நாசர் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வும் அன்னைக்குதான் நடந்தது. மக்கள் எல்லாருமே பேரெழுச்சியோடு அந்த உரையை கேட்டாங்க. ஒரு தலைவனுடைய உரை எப்படி இருக்கணும், அந்த மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உரை இருந்தது. அதுவும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவர் பேசிய வார்த்தைகள் குறிப்பிடத்தகுந்தது. சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்படும் உத்தரவால அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் ஆட்டம் கண்டு போச்சு. எகிப்தும் சிரியாவும் இணைஞ்சிச்சு. எகிப்தையும் சிரியாவையும் இணைச்சு பார்த்தது அன்னைக்கு தேதிக்கு நாசர் தான். இன்னைக்கு வேணா அமெரிக்கா அந்த வேலையை செய்யலாம், அன்னைக்கே நாசர் அதை செஞ்சு முடிச்சிட்டார். 1970 செப்டம்பர் 28 அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக மக்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாரடைப்பு அமெரிக்காவினுடைய சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சரி, இந்த இன்பிட்வீன் கேப்ல நாசர் செய்த சாகசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா 22 நாடுகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எகிப்து அப்படிங்கிற நாட்டையும் சூயஸ் கால்வாய் ஆக்கிரமிக்கவும் போராடுச்சு. அதுவும் பிரிட்டனுக்கும் பிரான்சும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்ல இறங்கினாங்க. சைப்ரஸ், மால்டா இந்த 2 நாடுகள்லையும் ஏவுதளங்களை வச்சு அங்கிருந்து எகிப்தை அட்டாக்
பண்ணாங்க. பதிலுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்ச ஆயுதங்களை வச்சு எகிப்தும் போர் பண்ணார். நாசர் 6 நாள் போர் வரைக்கும் தாக்கு பிடிச்சார். அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில போய் முறையிட்டார். ஐக்கிய நாடுகள் சபை வழக்கம் போல அமெரிக்காவினுடைய ஊதுகுழலாகவே இருந்தது. நிகிதா அப்படிங்கிற ரஷ்ய அதிபர் மிடித்த மிரட்டலின் அடிப்படையில் பிரிட்டனும் பிரான்சும் அந்த போரை கைவிடுவதற்கு முன் வந்தாங்க. நவம்பர் 6 1956 போர் முடிவுக்கு வந்து சூயஸ் கால்வாய் இனிமே எவன் வந்தாலும் எங்க கிட்ட காசு கொடுத்து உள்ள வாங்க அப்படின்னு ஒரு ஒப்பற்ற அறிவிப்பை எகிப்து அறிவிச்சா. இன்னைக்கு ஈரான் அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ இந்த எல்லையை தாண்டணும்னா எனக்கு காசு கட்டிட்டு உள்ள போ, இல்லாட்டி வெளில ஓடுறா அப்படின்னு ஈரான் சொல்றாங்கல்ல அமெரிக்காவை பார்த்து. அதே விஷயத்தை தான் அன்னைக்கு நாசரும் செஞ்சாரு. 1963 சூயஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு பட்ட ஒட்டுமொத்த கடனையும் நாசர் அடைச்சு முடிச்சார். இதன் விளைவாக எகிப்து இன்ன வரைக்கும் சூயஸ் கால்வாயில எந்த கப்பல் நுழைஞ்சாலும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் டோல்கேட் வசூல். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நாம நினைக்கக்கூடிய விஷயம் சரியாக இருக்கு அப்படின்னா அது உலகமே எதிர்த்தாலும் அந்த நாட்டு மக்களுக்காக நம்ம அதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா அதை கட்டாயமா செஞ்சாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனாக அன்றைய தேதிக்கு நாசர் அவர்கள் எகிப்துக்கு கிடைச்சார். அவருடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அரேபிய சிங்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவருக்கு பட்டமாக கொடுப்பது எந்த வகையிலையும் தவறில்லை. அப்படி ஒரு சிங்கம் மறுபடியும் ஈரானில் முளைக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்வி, அதற்கான பதில் கூடிய விரைவில் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.